ஒரு 3 இயர்ஸாக நானும் எப்படியாவது பூர்ண கொழுக்கட்டை சாஃப்டாக பண்ணணும்னு நினச்சி இந்த டைம் பண்ணிட்டேன். அதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கிளறணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கிளறணும். கரண்டியை வச்சே கிளறிக்கலாம், ஏன்னா சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து கையில் பெசரி எடுத்துக்கிட்டோன்னா கையில் இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு மாவு பெசரி எடுத்துக்கலாம். பூர்ணத்துக்காக கடாயில் நெய் விட்டுட்டு தேங்காய் வெல்லம் சேர்த்து ரெடி பண்ணால் பூர்ணம் ரெடி. அதுக்கப்புறம் மோல்டிங்கில் வந்து நெய் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு மாவை உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக பூர்ணம் வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பூர்ண கொழுக்கட்டை ரெடி. நான் ஆல்ரெடி தண்ணியை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொழுக்கட்டை வச்சு எடுத்தால் சூப்பரான டேஸ்டான சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டை ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.